பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுன்னு ஒரு ஆக்டர் ஒருத்தர் பண்ணாரு. அதுல ஒரு தற்கூரி பேசியிருக்காரு. என்னன்னா, அதாவது தலைவர் இன்னையோட தலைவரோட அனுபவம் அந்த ஆளோட வயசு கூட கிடையாது. கலைஞர் 97ல மறைந்த ஜெயலலிதா அவர்களால் அரெஸ்ட் செய்யப்பட்ட போது இன்றைய தலைவர் ஒதுங்கிட்டாரு, பதுங்கிட்டாரு அப்படின்றாரு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அதுக்கு அவர் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பெங்களூர் போயிட்டு செல்வி அக்கா வீட்டுக்கு போனாரு. தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உடனே சரண்டர் ஆனவர் எங்க தலைவர். சரிங்களா? இன்றைய சிஎம் உங்களோட தலைவர் இருக்கார் தெரியுமா? அப்போ அவரை மாரி பனையூர்ல உட்கார்ல 10 நாள் 15 நாள் பொம்மை மாரி டைரக்டா சரண்டர் ஆனவர். விவரம் தெரிலனா அன்றைய நாளிதழில் போய் பாருங்க. ரெண்டாவது எங்க சின்னவரை பத்தி பேசிருக்கீங்க. கரூர்ல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இவர் வந்தாரு 1 மணி நேரத்தில் போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு வந்துட்டு அவ்வளவு நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போனாரு. சரிங்களா? உங்க ஆள் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காரல. சரி, இவ்வளவு பேசுறீங்க, சின்னவராது வந்தாரு, உங்க ஆள் என்ன பண்ணியிருந்தாரு? பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். பேசுறப்போ தராதரத்தை வச்சு பேசுங்க மிஸ்டர் ராதவ். சரிங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. அதே மாதிரி எங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணனை பத்தி பேசிருக்கீங்க. ஏங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலே அவர் மனசு தாங்காதுங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க அவர் நடிச்சாருன்றீங்க. ஏங்க அவர் நடிக்கணும்? ஏங்க, நடிக்கிறது, கேடி வேலை பண்றது, பொய் சொல்றது, இதெல்லாம் பண்றதெல்லாம் நீங்க உங்க தலைவருங்க. நீங்க இதோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க 2026ல மக்கள் பதில் சொல்லுவாங்கன்னு. அதே தாங்க நாங்களும் சொல்றோம். 2026ல இன்னைக்கே நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. 5 நவம்பர் 2025 சொல்றேன். திருப்பியும் முதலமைச்சரா எங்க தலைவர், கழக தலைவர் தான் வருவார். சரிங்களா? அதுல மாற்று கருத்தே இல்ல. எல்லா நாளேடிலையும் வரும் 2வது முறையாக திமுக ஆட்சி அமைத்ததுன்னு. உங்களை மண்டையில, உங்க பாஷையில சொன்னா மண்டையில கொட்டி வீட்டுல உட்கார வைப்பாங்க. சரிங்களா? நீங்க தயவு செஞ்சு உங்க பொட்டி கட்டிலாம் கட்டிக்கிட்டு தயவு செஞ்சு ரெடியா இருங்க திமுக சேர. இதோட தயவு செஞ்சு விவரம் இல்லாம தேவையில்லாம பேசாதீங்க. ஏதாவது தெரியணுமா? உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு எல்லாமே உரிமை இருக்கு. நிறைய நாளேடுகள் இருக்கு, யூடியூப் இருக்கு, அதை செக் பண்ணிட்டு பேசுங்க. இதுக்கு மேல பேசுறது நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.